கண்டிப்பா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முழுக்க பிசினஸ் தான் இருக்கும். போன வீடியோல வந்து நம்ம கான்டாக்ட்ஸ் பேர் எப்படி இருக்கு, அதை சேவ் பண்றது, முக்கியம் இம்பார்ட்டன்ஸ், புக்ல எழுதி வைக்கிறது, அட்ரஸ் எழுதி வைக்கிறது, எல்லாமே போன் நம்பர்ஸ் முக்கியமா பார்த்தோம். இப்போ வந்து அதை எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கறத பாக்குறது போறோம். நீங்க வந்து ஃபைல்ல வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா பாஸ்வேர்டு போட்டு வைங்க. ஏன்னா அது திருட்டு போற சான்ஸ் இருக்கு. அது வந்து உங்களோட உழைப்பு. அதே மாதிரி வந்து நோட் புக்ல எழுதி வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து உங்க இரும்பு பெட்டியிலேயே வச்சு பூட்டி லாக்கர்ல சேஃப்டியா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் நடக்கிற வியாபாரம் 2 வருஷம் கழிச்சு நடந்தாலும் அந்த பார்ட்டியோட இது நம்ம போன் என்ன பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோங்கிறது கூட நமக்கு தெரியாது. அல்லது போன் தொலைஞ்சு போயிடும். வேலை பார்க்கறவங்க கரெக்டா தான் இருப்பாங்க. பட் ஒரு சின்ன பிரச்சனை அந்த மாதிரி வந்துட்டுனா வந்து அவங்க வந்து இதுலதான் கை வைப்பாங்க. அப்படி கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து கொண்டு போயிருவாங்க. சோ இந்த கான்டாக்டை ரொம்ப சேஃப்டியா வைக்கிறது மூலமா நம்ம வியாபாரத்துல அடுத்த கட்டத்துல நல்லா இம்ப்ரூவ் ஆகலாம். நம்மளோட டீடைல்ஸ் எதுவும் வெளியே போகாம, நம்மளோட கஸ்டமர்ஸ் ஐடிஸ் எல்லாம் வெளியே போகாம நம்ம பாதுகாக்கலாம். சோ இதை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. நானும் ஜெசி.